வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சா லேசாக்ஸ். நான் தான் உங்க கிச்சா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். என்னை பார்த்து சரிங்களேன், இல்லை சரிங்க பரவாயில்ல. ஏன்னா அவன் அடிக்கடி வரான், வீடியோஸ் ரெகுலராக போகிறான்னு சொல்கிறான். பட் இடையில பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்க. நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். நம்ம வீட்டில் வந்து போயிட்டுருக்கு. இப்போ இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா நம்ம புது வீட்டில் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். கூட சீக்கிரம் வந்து இந்த புது வீடியோ டூர் வந்து கண்டிப்பாக வீடியோஸ் வந்து போடுறாங்க. பட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம 2 to 3 வீக்ஸ் முன்னாடி ஒரு அமேசான் ஸ்கேம் சொல்லி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ வந்து போட்டிருப்பேன். தம்பிக்காக நம்மளும் வந்து 12 Pro Plus 5G ஃபோன் வந்து அமேசானில் ஆர்டர் போட்டிருந்தோம். அதோட அப்டேட் வீடியோ தாங்க. நிறைய பேர் அந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ என்னாச்சுன்னு சொல்லுங்க அப்படின்ட்டு. நம்ம ரெகுலராக அந்த வீடியோஸ் வந்து போட முடியல, வீட்டில் போயிட்டு இருக்கிறதுனால. அப்போ வீட்டில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சுங்க. இன்னும் கம்மிங் வீக்ஸில் வந்து கிரக பிரவேசம் இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது, ஏன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம்னு சொல்லி தான் பிளான் போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் அப்புறம் நான் வந்து சொல்கிறேன், டீட்டெயிலாக ஒரு வீடியோ வந்து சொல்கிறேன், வீட்டுக்கு எவ்வளோ செலவாச்சு என்னன்னு சொல்லுவோம். பட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக அந்த அமேசான் ஸ்கேம் என்ன ஆச்சு, ரீஃபண்ட் வந்துச்சா, அந்த ஃபோன் என்னாச்சுன்னு சொல்கிறத ஒரு அப்டேட் கொடுக்கலாம் தான் வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அந்த ஷார்ட்ஸை பார்க்காதவங்களுக்கு ஒரு சின்ன அப்டேட் மாதிரி சொல்லிடுறேன் என்ன ஆச்சு அப்படின்ட்டு. நம்ம தம்பி பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 years வந்து ஒரே ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், விவோ ஃபோனு, பழைய ஃபோனு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி வந்து ஒர்க் வந்து ஜாயின் பண்ணியிருக்கான். அந்த ஒர்க்குக்கு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக ஒரு செல்ஃபோன் வந்து தேவைப்படுது. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா Realme 12 Pro Plus 5G ஃபோன் வந்து ஒரு நல்ல டீசெண்டான ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டோம். எப்பயும் அமேசானில் வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டால் ஃபோன் எப்பயுமே வந்து நானும் இப்போ என்கிட்ட வந்து ஃபோன் இருக்கிறது கூட பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டு வாங்கினேன். ஸோ இந்த ரெகுலராக எந்த ஒரு பிரச்சனையும் வராது. பட் நம்ம லக்கா என்னன்னு தெரியல, நம்ம தம்பிக்கு ஆர்டர் போட்ட ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து Realme 12 Pro Plus 5G ஃபோன் பார்த்தீங்கன்னா டிஃபெக்டட் ப்ராடக்ட். அதாவது சார்ஜ் போட்டால் வந்து ஒர்க் ஆகுது, சார்ஜ் போட்டால் சார்ஜ் ஏறுது, மறுபடியும் வித்தின் செகண்ட்ஸில் டிஸ்கனெக்ட் ஆயிடுது, மறுபடியும் சார்ஜ் போட்டால் சார்ஜ் ஏறுது, வித்தின் செகண்ட்ஸில் டிஸ்கனெக்ட் ஆயிடுது. ஸோ நம்மளும் அமேசான் கிட்ட வந்து ஃபோன் பண்ணி கேட்டோம், இது மாதிரி இந்த டிஃபெக்ட் இருக்குது அப்படின்ட்டு. அவங்களும் வந்து ப்ராடக்டோட ஃபோட்டோஸ் அப்போ என்ன டிஃபெக்ட் இருக்குன்னு சொல்லி கேட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ரிட்டர்ன் எடுக்க முடியாது. நீங்கள் Realme சர்வீஸ் சென்டருக்கு வந்து போங்க, அவங்க கிட்ட போய் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து என்னன்னு பார்த்துட்டு ஏதாவது டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி அவங்க சரி பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லாட்டி டிஃபெக்ட் சரி பண்ண முடியாத பட்சத்தில் வந்து ப்ராடக்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்மளும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா வந்து கிருஷ்ணகிரி, மோஸ்ட்லி யாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கிருஷ்ணகிரி. பட் கிருஷ்ணகிரியில் சர்வீஸ் சென்டர் கிடையாது. ஸோ நம்மளும் வந்து ஒசூருக்கு ஒரு நாள் வந்து ஒசூருக்கு போனோம். ஸோ ஒசூருக்கு போனால் அவங்களும் வந்து ஒசூரில் செக் பண்ணாங்க, ப்ராடக்ட் வந்து என்னென்னு கேட்டாங்க, வாங்கி அவங்களும் செக் பண்ணாங்க, சார்ஜ் ஏறிச்சு, மறுபடியும் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. சரி ஒரு 1 hour டைம் கொடுங்க ப்ரோ, நான் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஒரு 1 hour டைம் கேட்டாங்க, நம்மளும் சரி 1 hour தான் அப்படின்னு வெயிட் பண்ணலாம்னு சொல்லி வெயிட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணி பார்த்தாங்க. சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணி பார்த்ததுக்கப்புறமும் அந்த சார்ஜிங் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே தான் இருந்துச்சு, எதுவும் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் சரி அப்புறம் இந்த மாதிரி சார்ஜிங் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இருக்காத செய்து, இது டிஃபெக்ட் தான் போல், ஆல்ரெடி டிஃபெக்டட் ப்ராடக்ட் தான் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேசாமல் அமேசானுக்கு வந்து ரிட்டர்ன் போட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஐ மீன் ரிட்டர்ன் எடுக்க சொல்லுங்கள் அப்படின்றேன். சரி நானும் ஓகே அமேசான் கிட்ட வந்து கால் பண்ணி கேட்டேன். அவங்க கால் பண்ணி கேட்டதுக்கு இந்த மாதிரி ஒரு லெட்டர் வந்து Realme சர்வீஸ் சென்டர்லேயே ஒரு லெட்டர் வந்து கொடுப்பாங்க. ஏதோ ஒரு லெட்டர் சொன்னாங்களே, மறந்து போச்சு. ரிட்டர்ன் வித்தவுட் ரிப்பேர் RWP அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் கொடுப்பாங்க. ஸோ அந்த லெட்டர் வாங்கிட்டீங்கன்னா போதும், இந்த லெட்டர் வந்து எங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் ரிட்டர்ன் எடுத்துப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, இன்னொரு கூத்து என்னன்னா Realme சர்வீஸ் சென்டர் அப்போ தான் எனக்கு சொன்னாங்க. ஸோ அது அவங்க வந்து ஆக்சுவலாக அந்த நம்ம ப்ராடக்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் டைம் போய் சர்வீஸ் கொடுத்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணப்போ தான் தெரிஞ்சிச்சு நம்மளோட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி யூஸ்டு ப்ராடக்ட் இருக்குது. நம்ம வாங்கின நமக்கு வந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா வித்தின் 6 months, பிஃபோர் 6 months முன்னாடியே வந்து வேற ஒருத்தவங்க நேமில், வைசாக்கில் வேற ஒருத்தவங்க நேம் வந்து ஆல்ரெடி ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ அவங்களுக்கும் இதே இஷ்யூ தான் வந்திருக்கு போல, இந்த சார்ஜிங் இஷ்யூ தான் வந்திருக்கு போல. அவங்க ஆல்ரெடி Realme சர்வீஸ் சென்டரே அவங்களும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இஷ்யூ வந்து சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க போல. மறுபடியும் நமக்கும் பார்த்தீங்கன்னா அதே ஃபோனையே அமேசான் வந்து அனுப்பி விட்டுருக்காங்க. ஸோ நம்மளோட பேட் லக்கா என்னன்னு தெரியல, இந்த மாதிரி வந்து ரொம்ப ரேராக நடந்திருக்கு. ஸோ அதில் வந்து நம்ம இப்போ மாட்டிக்கிட்டோம். ஸோ இது மாதிரி ஆல்ரெடி டிஃபரெண்ட் ப்ராடக்ட் அவங்க ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அதே ப்ராடக்ட் வந்து நமக்கும் யூஸ் பண்ணி நமக்கும் வந்து அமேசானும் வந்து அனுப்பியிருக்காங்க, கொரியர் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்து வந்துருச்சு. நான் அவங்ககிட்டே கேட்டேன், Realme சர்வீஸ் சென்டர் கிட்டே கேட்டேன், இது ரெடி பண்ண முடியுமா அப்படின்ட்டு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து இல்லை, ரெடி பண்ணாலும் வேஸ்ட்டு தான், இது வந்து 6 months 6 to 7 months வந்து வாரண்டி முடிஞ்சு, இன்னும் 5 months தான் வாரண்டி இருக்குது. இப்போ நான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவேன். பட் மறுபடியும் சப்போஸ் வித்தின் 5 monthsல உங்களுக்கு மதர் போர்ட் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அப்புறம் உங்கள் கை காசுல இருந்தால் வந்து நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் பெஸ்ட் ஆப்ஷன் வந்து ரிட்டர்ன் போடுறது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்மளும் வந்து ரிட்டர்ன் போடுறதுக்காக வந்து அமேசான் கிட்ட கேட்டோம். ஸோ அவங்களும் வந்து ஓகே இந்த நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ரிட்டர்ன் வித்தவுட் ரிப்பேர் அந்த லெட்டர் மட்டும் வாங்கிக்கோன்னு சொன்னாங்க. ஸோ அவங்களும் வந்து இந்த லெட்டர் வந்து நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க.
ஸோ அவங்களோட பேட் லக்கான்னு தெரியல, ரியல்மியோட பேட் லக்கான்னு தெரியல, இல்லாட்டி அமேசானோட பேட் லக்கான்னு தெரியல, வந்து கடைசியில் எக்கிட்ட மாட்டிட்டாங்க. நானும் அதை வந்து வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன். ஸோ இது மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்கு. ஸோ நீங்களும் வந்து அவேராக இருங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நம்மளும் வந்து அந்த ரிட்டர்ன் வித்தவுட் ரீப்பேர் ஆர்டர் வந்து கொடுத்தாங்க ரியல்மி சர்வீஸ் சென்டர்லேருந்து. அதை வந்து நம்மளை எடுத்து ஃபோட்டோ எடுத்து அமேசானுக்கு வந்து அனுப்பணும். அவங்களும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நாங்கள் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும், ஒரு 4 to 5 days வந்து டைம் கேளுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ நம்மளும் 4 to 5 days வெயிட் பண்ணணும்னு சொல்லி வெயிட் பண்ணோம். அதே மாதிரி எக்ஸாக்டாக 5 days 5th day மார்னிங் வந்து நான் கால் பண்ணி கேட்டேன். கால் பண்ணி கேட்டதுக்கு அவங்களும் என்ன சொன்னாங்கன்னா, நாங்களும் செக் பண்ணோம், ஆமாம் இதுதான் டிஃபெக்டட் ப்ராடக்ட் தான், ஸோ நாங்கள் ரிட்டர்ன் எடுத்துக்கிறோம் சொல்லி ரிட்டர்ன் வந்து போட்டாங்க. அவன் நெக்ஸ்ட் டே வந்து ரிட்டர்ன் வந்து ஷெடியூல் பண்ணிட்டாங்க. பட் முன்னாடி இருந்த ரிட்டர்ன் ப்ராசஸ் வேறு, இப்போ இருக்க ரிட்டர்ன் ப்ராசஸ் வந்து வேறு. மோஸ்ட்லி அமேசானில் நீங்கள் நிறைய ப்ராடக்ட் வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பிக்கப் பண்ண உடனே மோஸ்ட்லி அமௌண்ட் வந்து நமக்கு வந்து கிரெடிட் ஆயிரும். பட் இப்போ இருக்க ரிட்டர்ன் ப்ராசஸ் அப்படின்னா, உங்களை ரிட்டர்ன் போட்டுட்டாங்கன்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து ரிட்டர்ன் அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து ரிட்டர்ன் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. வாங்கிட்டு போனதுக்கப்புறம் ஒரு 3 to 4 days பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு அப்டேட்டும் வரவே கிடையாது. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் மறுபடியும் அமேசானுக்கு வந்து கால் பண்ணி கேட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரிட்டர்ன் போட்டோன்னா நம்மளோட ப்ராடக்ட் வந்து மறுபடியும் செல்லக்கிட்ட போய் ரீச் ஆகணும். செல்லக்கிட்ட போய் ரீச் ஆகி அவங்க வந்து ப்ராடக்ட் வந்திருக்கா, நம்ம கிட்ட வந்து ஒழுங்காக வந்து ப்ராடக்ட் வந்து சேர்ந்துருக்கா, நம்ம சேம் அனுப்பிச்ச ப்ராடக்டாக ஏதாச்சும் டேமேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு வந்து ரீஃபண்ட் வந்து கிரியேட் பண்ணுவாங்களாமா. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இது வந்து நமக்கு தெரியாது. இப்போ ரீசெண்டாக வந்து நமக்கு இந்த ப்ராசஸ் வந்து தெரியும். ஸோ நீங்களும் வந்து அமேசானில் நிறைய ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா இந்த வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த பெரிய பெரிய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே அந்த ப்ராசஸ் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ நீங்கள் ரிட்டர்ன் போட்டிங்கன்னா மோஸ்ட் ரிட்டர்ன் எடுக்க மாட்டாங்க, ரீப்ளேஸ் தான் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்படியே ரியல்மி ஷோரூமில் சர்வீஸ் சென்டரில் போய் வந்து சர்வீஸ் பண்ண சொல்லுவாங்க. பட் முடியாத பட்சத்தில் வந்து ரிட்டர்ன் எடுக்க சொன்னாங்கன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி தான் ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் மினிமம் ஒரு 2 weeks வந்து ஆகும் உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வரதுக்காக. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்து 2 weeks வந்து நம்ம வெயிட் பண்ணோம். சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரீஃபண்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சுங்க. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நமக்கு கொடுத்த அமௌண்ட் தான் வந்துருச்சு. ஸோ அது வரைக்கும் சந்தோஷம். ஆனால் நிறைய வந்து இப்போ ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இந்த மாதிரி வந்து ஸ்கேம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நீங்களும் அவேராக இருங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அதே மாதிரி அடுத்த வீடியோ மோஸ்ட்லி வந்து நம்மளோட அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட புது வீடியோட அப்டேட்டாக தான் இருக்கும். அப்படி இல்லாட்டி இன்னொன்று Qnetல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்கேம் வீடியோ போயிட்டுருக்கு. அதில் ஒரு 2-3 வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஆனால் அதில் வந்து அந்த கமெண்ட்டில் வந்து அந்த Qnet வீடியோ கீழே கமெண்ட் வந்து நிறைய பேர் வந்து ப்ரோ நானும் வந்து நிறைய மாட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்கு ஒரு நிறைய கமெண்ட்ஸ் வந்துருக்கு. ஸோ அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து வாசிக்கலாம்னு சொல்லி ஒரு பிளான் இருக்குது. ஸோ அதுவான்னு தெரில. ஸோ 2-3 வீடியோ வந்து நெக்ஸ்ட் பிளானில் இருக்குது. இன்னுமே தொடர்ந்து வந்து வீடியோஸ் வந்துட்டே இருக்குங்க. ஸோ நிறைய வீடியோஸ்க்கு நம்ம மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. பை.